அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 20, 2026 திங்கட்கிழமை. நாம் 4000 திவ்ய பிரபந்தத்திலேருந்து தினம் ஒரு பாசுரம்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 20வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்கு போகலாம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனாயிரே அப்படின்னு பாட்டு முடியுது. நம்ம எப்பயும் போல் வரிக்கு வரி விளக்கத்தை பார்க்கலாம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள், பிள்ளை பிறந்து 10 நாள் ஆகி அதிலிருந்து 2வது நாள், அதாவது 12வது நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே 12வது நாள் புண்ணியாஜனம் பண்ணி நம்ம பேர் சூட்டுற நாமகரணம்னு சொல்லுவாங்க. பேர் சூட்டுற விழா குறிக்கிறாரு. அது கிருஷ்ணருக்கு பேர் சூட்டுற விழா இது அப்படின்னு சொல்கிறாரு. எத்திசையும் சயமரம் கோடித்து, எத்திசையும் எல்லா திசைகளையும், சயமரம்னா கொண்டாடத்துக்குண்டான கொடிமரம் மாதிரி. நம்ம இப்போ பந்தல் வர்றோம்ல, அந்த மாதிரி அங்கே கொடிமரம்னு சொல்கிறது. எல்லா பக்கமும் வெற்றி கொடிமரம் நாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத்த மாமலை தாங்கிய மைந்தனை, மத்த மாமலைனா மாபெரும் கோவர்த்தன மலையை தூக்கியவனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயிரே. உத்தானம்னா குழந்தைய மேலே தூக்கி வர்றது, அதை ஊர்வலம் பண்ணுறது, இல்லை தோளில் தூக்கி வைக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். ஆயர்பாடியல், அந்த ஆயரேன்றது ஆயர்பாடியில் உள்ளவங்கள கோபியர், இடையர் எதுனாலும் சொல்லலாம். அவங்க குழந்தைய மேலே தூக்கி ஊர்வலம் நடத்தி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குண்டான அர்த்தம். இப்படி டெய்லி ஒரு பாசுரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஏதாச்சும் குறை இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.